ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சிறுதானியத்தை வச்சு தோசை பனியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 கப் வரகரிசி எடுத்துருக்கிறேன். எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், சாமை, தெனை, குதிரைவாளி, இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வரகரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1/2 கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். உளுந்து எடுத்து அதே கப்பில் தான் அரிசியும் எடுத்துருக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா கழுவிடலாம். இதெல்லாம் தனித்தனியாக அரைக்கணும்னு கிடையாது, ஒன்றாவே ஊற வச்சு அரைச்சிக்கலாம். இது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ நான் மாவை அரைச்சி ஒரு 6 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. நம்ம இட்லி மாவு அரைக்கிற மாதிரி அதே மாதிரி தான் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை பனியாரத்துக்கு தனியாகவும் தோசைக்கு தனியாகவும் எடுத்துக்கலாம். இப்போ 2க்கு தனித்தனியாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பனியாரத்துக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும், தோசைக்கு தண்ணி விட்டு கரைக்கணும். அந்த மாதிரி 2ஐயும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம பனியாரத்துக்கு காய்கள்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கேரட் துருவி எடுத்துருக்கிறேன், பெரிய வெங்காயம், மல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1 நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை எல்லாத்தையும் பனியாரத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம். வரகரிசியில் சாதம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைகளாம் சாப்பிட மாட்டாங்க. இதை பனியாரம் தோசையாக செய்யும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் மாவில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இன்னும் காரமாக வேணும் அப்படின்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். இப்போது பனியாரத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது. நீ ஃபஸ்ட்டு தோசையை செஞ்சுக்கலாம். அதுக்கு தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் மாவை ஊற்றி தோசையாக சுட்டுக்கலாம். மாவை ஊற்றுனதுக்கப்புறம் நெய் இல்லை எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். இது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இதுவும் நார்மல் தோசை மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போது வெந்துருச்சு. இனி இது தோசையை எடுத்துடலாம். அதே மாதிரி இருக்கிற மாவை தோசையாக செஞ்சுக்கோங்க. அடுத்து பனியாரம் செய்யலாம். அதுக்கு பனியாரக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் நெய் ஊற்றிக்கலாம். நெய், ஆயில் எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மாவை ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றுனதுக்கப்புறம் மேலே மறுபடியும் நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும், ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம், உள்ளே வேகாது. இப்போது ஒரு சைடு வெந்துருச்சு. இனி இதை திருப்பி போட்டுடலாம். நல்லா கிறிஸ்பியாக பனியாரமும் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போது இந்த பனியாரத்தையெல்லாம் எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற மாவுலேயும் பனியாரங்களாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிறுதானியத்தை வச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.